திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தர் அருகே இருக்க புளியமரத்து கோட்டையைச் சேர்ந்தவர் மாரியப்பன். அவருடைய வயசு 70. அவர் முன்னாள் கிராம நிர்வாக அதிகாரி. இப்ப ஓய்வு பெற்று ரிட்டையர்டு ஆகி அவருடைய வீட்டுல இருக்காரு. அவருடைய மனைவி பத்மினி 2 பேரும் வீட்டுல இருக்காங்க. இவங்களுக்கு 17 ஏக்கர்ல விவசாய தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துக்காக அப்பப்ப இவர் அங்க போவாரு. சில சமயம் அங்கேயே தங்கிக்கிடுவாரு. சோ இப்படிதான் நாட்கள் போய்கிட்டு இருக்கு. இவருக்கு ஒரு மகன், ஒரு மகள். மகன் பன்னீர்செல்வம் வேடச்சந்தூர்ல, அதாவது மெயின் வேடச்சந்தூர்ல எலக்ட்ரீஷியன் கடை இருக்க, அங்க திருமணமாகி குடும்பத்தோட வசிக்கிறாரு. மகள் பூமாதேவி பாத்தீங்கன்னா சென்னையில தன்னுடைய கணவரோட குடும்பத்தோட வசிக்கிறாங்க. சோ இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல திடீர்னு ஒரு நாள் மாரியப்பன் இறந்துட்டாரு அப்படின்னு செய்தியை கேட்டு எல்லாரும் வர்றாங்க. இதுக்கான உடல் அடக்கம் நடைபெறுது. சோ அந்த இடத்துலயே அவங்களுடைய தோட்டத்திலேயே புதைக்கிறாங்க. இருந்தாலும் என்னன்னா பையனுக்கு ஒரு டவுட். ஏன்னா அப்பா எதார்த்தமா போன் பண்ணி தோட்டத்துல அவருடைய ரூம்ல வச்சிருந்த 6.5 பவுன் நகை காணாம போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அதனால சந்தேகம். சோ இமிடியேட்டா என்னன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் என்னன்னா சரி ஏஜ் ஆனால இறந்திருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சது. சோ அவர் உறுதியா நின்றனால போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்ப மாத்திரை சாப்பிட்டு இறந்திருக்காரு அப்படின்ற விஷயம் வருது. சோ இருந்தாலும் நம்பிக்கை இல்ல. சோ இமிடியேட்டா அதுக்கான விசாரணை எல்லாம் நடக்குது. அப்ப என்னன்னா அந்த தோட்டத்துல வேலை செஞ்ச 17 வயது சிறுவன் ஒருத்தர் இருக்கான். சோ அவன் மேல டவுட் ஆகி அவனை கூட்டிட்டு போறாங்க. போலீஸ்ல அவனுக்கு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. விசாரணை ஆரம்பிச்ச பின்பு அவன் உண்மையை சொல்லிடுறான். அந்த தோட்டத்துல அந்த அவருடைய மாரியப்பன் இருந்த ரூம்ல இருக்க 6.5 பவுன் நகையை நான் தான் திருடினேன். சோ எனக்கு ஒரு டவுட். இவர் என்னன்னா திடீர்னு போலீஸ் சொன்னா நான் மாட்டிக்கிடுவேன். அதனால அவர் சொல்றதுக்கு முன்னாடியே நான் இவரை முடிக்கணும்னு நினைச்சு அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல அந்த தென்னந்தோப்புல இருக்க அந்த பூச்சி மருந்து இருக்குல்ல, சோ அதை கலந்து கூல்ட்ரிங்க்ஸ்ல கொடுத்தேன். அவரும் கூல்ட்ரிங்க்ஸ் நினைச்சு குடிச்சிட்டாரு. சோ அவர் இறந்துட்டாரு. யாருக்கு என் மேல சந்தேகம் வரல அப்படின்னா சோ இமிடியேட்டா அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.